வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டு தான். நிறைய நண்பர்கள் நிறைய நாள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவர்களுடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதற்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆக இருக்குது. ஓகேவா? அதற்கு முன்னாடி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்பிடி, எம்எஸ்சி நர்சிங், எம்ஃபார்மசி, எம்எஸ்சி மாலிகுலர் வைராலஜி, எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி, எம்எஸ்சி ரேடியோகிராஃபி எல்லா கோர்சஸ்க்குமே சேர்த்து 2024-2025 அகாடமிக் இயரில் ஆன்லைன் filled in applications are invited for admission to the mentioned courses. ஓகேவா? இன்க்ளூடிங் எம்ஃபார்மசி. இதில் the details relating to the application fee, eligibility, etc. will be available in the prospectus published in the official website www.tnhealth.tngovernment.in. ஸோ இது இன்னும் பப்ளிஷ் ஆகலை ப்ராஸ்பெக்டஸில். நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 12th ஆகஸ்ட், அதாவது மண்டே நமக்கு ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி 10th ஆகஸ்ட் சாட்டர்டே, நமக்கு 12th மண்டே அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரும். அதாவது ப்ராஸ்பெக்டஸ் நமக்கு அப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12th ஆகஸ்ட் 2024 12 noonலேருந்து. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 25th ஆகஸ்ட் 2024 5 PM வரைக்கும். அதாவது ஒரு 2 weeks டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எம்ஃபார்மசி கோர்ஸ் ஃபார் 2024-2025 செஷன் September 1st. ஓகேவா? டென்டேட்டிவ்லி சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னா, சப்போஸ் இது முன்ன பின்ன மாறலாம். அதாவது நம்மளுடைய டேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது எம்ஃபில் கோர்சஸ்க்கும் அதே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவர்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 12th தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் இப்போ பிஃபார்மசி ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் டூ யுவர் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் குயிக்லி. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மெயினாக டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் வரல அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் இது சம்மந்தப்பட்ட MCQs, மாடல் எக்ஸாமினேஷன், அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்ட நண்பர்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு நல்லா படிங்க. லைன் பை லைன் எல்லா சப்ஜெக்டையுமே ரீட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் ரீட் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ எப்படி நமக்கு இன்னும் டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளால் எல்லாமே நம்ம படித்த சிலபஸ் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ப்ரிப்பேர் வெல் ஃபார் தி மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அப்கமிங் டைமில் மந்தில் நடக்க இருக்கக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன், ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ரயில்வே ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், அடுத்த வருஷமா இல்லை அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மந்த்துகளில் நடக்கக்கூடிய MRB எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமினேஷனாலும் இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.